ஹாய் வணக்கம் சொந்தங்களே. சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் செய்கிற மெத்தடை சொல்கிறேன், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. 3 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, புதினா மல்லி, 4 பச்சை மிளகா, 1½ ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, பிரியாணி இலை 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ, 2 பட்டை, 5 கிராம்பு, 1 கிலோ சிக்கனு, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுக்க பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு வெடிக்கட்டும். இதெல்லாம் வறுபட்டுருச்சு. இது மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பொன்னிறம் ஆகணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி எடுத்து தெரியக்கூடாது, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடணும். தக்காளி வெங்காயம் இருக்கிறது தெரியக்கூடாது, அப்போதான் டேஸ்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, 1 ஸ்பூன் கரம் மசாலா. காஷ்மீர் மிளகாத்தூள் என் பொண்ணுக்காக சேர்க்குறேன். என் பொண்ணு கலராக இருந்தால் சாப்பிடும். பச்சை வாசனை போயிடுச்சு. மசாலாலாம் சேர்த்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போதைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கறி போயிடும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது ஒரு 1/2 டம்ளர் தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்புள்ளாத தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் கறி சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இது தம் பிரியாணி தான், ஃபஸ்ட்டே சொல்லிட்டுன்னு சொல்லலை. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கறி சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் சேர்க்குறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். டம்ளரில் 4 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான உப்பு போட்டுக்கிட்டால் போதும். ரெடியானதை காமிக்கிறேன். பிரியாணி பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நல்லா பொல நல்லா வந்துருச்சு. இதில் கலருக்கு எதுவுமே சேர்க்கல, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. தம்மு எப்படி வச்சோம் அப்படின்னா, ஒரு தோசைக்கல், வேஸ்ட்டான தோசைக்கல்லை ஒன்று அடியில் வச்சு சிம்மில் அடுப்பை வச்சு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா தம் ஆகிடும். ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டா அது தம் ஆகிடும். அவ்வளோதான்.